அனைவருக்கும் வணக்கம். பக்தி என்பது வெறும் சிலையோடு பேசுவது மட்டுமல்ல, நம் மனதோடு நாம் பேசிக்கொள்வதும் கூட. சில நேரங்களில் நாம் இறைவனிடம் கோபித்துக் கொள்வோம், சண்டையிடுவோம், கல் மனசுக்காரன் என்று திட்டுவோம். ஆனால் அதே இறைவன் ஒரு சாமானிய மனிதனாகவோ அல்லது ஒரு சிறிய நிகழ்வாகவோ வந்து நம் கண்ணீரை துடைக்கும் போது கிடைக்கும் அந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் தரிசனம். இன்று முதல் நமது சேனலில் ஒரு அற்புதமான தொடர்கதையை நாம் வாசிக்கவிருக்கிறோம். எழுத்தாளர் திரு ரிஷபன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முகநூலில் மிக யதார்த்தமாகவும் மனதை தொடும் வகையிலும் எழுதி வரும் கதை இது. இந்த கதையின் நாயகன் ராகவன் பல தலைமுறைகளாக கோவிலில் கைங்கரியம் செய்பவர். அவருக்கும் அவர் ஆராதிக்கும் அந்த ராமனுக்கும் இடையே நடக்கும் அந்த பாச போராட்டமும் எதிர்பாராத தருணத்தில் ராமன் காட்டும் அந்த தரிசனமும் தான் இந்த கதையின் உயிர் நாடி. எழுத்தாளர் ரிஷபன் அவர்களின் அனுமதியோடு அவரின் அழகான வரிகளை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கப் போகிறோம். இதோ தரிசனம் முதல் பகுதி. ராகவன் கைகள் நடுங்கின. சாவிக்கொத்தில் குறிப்பிட்ட சாவியை நுழைக்க தடுமாறி பொருத்தினார். வீட்டிலிருந்து கிளம்பும் போதிலிருந்தே இந்த மனக்குமுறலும் ஒரு காரணம். கிச்சாவை வேறு இன்னும் காணும். அவன் இருந்தால் இந்நேரம் கதவை திறந்து அடுத்தடுத்த வேளைகளில் சுறுசுறுப்பாகி இருப்பான். கௌசல்யா, சுப்ரஜா, ராமா என்று உதடுகள் தன்னிச்சையாய் முணுமுணுத்தன. சன்னதிக்குள் பிரவேசிக்கும் முன் கை தட்டினார். ராமா ராமா என்று திரைசீலை வெளிக்காற்றில் ஆடியது. ஒவ்வொரு நாளும் ஒரு படபடப்பு வந்துவிடும் அவருக்கு. அதே சன்னதி, அதே விக்கிரகங்கள். ஆனால் என்னவோ இன்றுதான் முதலில் உள்ளே வருவது போல் ஒரு பதற்றம். நேற்றிரவு அவர்தான் கதவை திருகாப்பு சேர்த்து விட்டு போனார். இன்று உள்ளே வந்ததும் திருவடி திருமுகம் பார்த்ததும் அப்பா பத்திரமா இருக்கே என்பது போல் பெருமூச்சு விட்டார். கூடவே துளிர்த்த கோபமும். உர்ரென்று முகத்தை வைத்துக்கொண்டு திருவிளக்கை ஏற்றினார். இதர ஏற்பாடுகளை செய்த பின் திரை வாங்கினார். 600-700 வருட பசுமையான கோவில். கோவிலை ஒட்டி குளம். யாரோ மகரிஷி தவம் இருந்ததாய் ஐதீகம். குளம் முன்பு யார் வேண்டுமானாலும் இறங்கி நீரை எடுக்கலாம் என்கின்ற ஸ்ருதியில் இருந்தது. பிறகு பாதுகாப்பு கருதி சுற்றிலும் சுவர் எழுப்பி கதவும் போட்டாகிவிட்டது. அவ்வப்போது தலப்புராணம், கோவில் பெருமை அறிந்து வருபவர்கள் கேட்டால் கதவை திறந்து பார்த்து பார்த்து பத்திரமா இறங்குங்கோ என்கின்ற எச்சரிக்கையுடன் ஜலம் எடுத்துக்கொள்ள அனுமதிப்பர். இன்று திங்கள், சேவார்த்திகள் வருவது குறைவாயிருக்கும். உள்ளூர் பெரியவர்கள் ஒவ்வொருவராய் வருவார்கள். மீண்டும் ராமனை பார்த்தார். உள்ளே கொதி நிலையில் மனம். உன்னை மாதிரி என்னால் எல்லாம் இருக்க முடியாது. உனக்கு யாரும் வேண்டாம். பொண்டாட்டி, குழந்தைகள். நான் அப்படியா? எனக்கு மனுஷா வேணும், பாசம் வேணும். காலங்காத்தால எழுந்தா பிள்ளையை பார்க்கணும், பேரனை பார்க்கணும்னு மனசு அடிச்சுக்கிறது. நினைச்சா கிளம்பி போக முடியறதா? அவரையும் மீறி கண்களில் ஜலம். ராமனை நோக்கி ஒற்றை விரலை காட்டினார். என் தவிப்பு உனக்கு புரியவே புரியாது. நீதான் கல்லாச்சே. சற்றென்று அதே விரக்தியில் முகத்தை திருப்பிக் கொண்டார். இந்த கிச்சா ஏன் இன்னும் காணும்? அடுத்த முணுக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. வாசல்படி அருகில் வந்து எட்டி பார்த்தார். சுவாமி, யாரது? ஒரு பெரியவர், வைதீக தோற்றம். அவர் அருகில் அவரது மனைவி. உள்ளே வாங்கோ. ஒரு விண்ணப்பம். அடியனுக்கு குலத்து தீர்த்தம் வேணும். நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன். சன்னதியை விட்டுட்டு வர முடியாது. சாவியை கொடுங்கோ, எடுத்துண்டு வந்து தந்துடுறேன். அப்படியெல்லாம் சாவியை தர முடியாது. கொஞ்சம் காத்துருங்கோ. யாராவது வந்தா திறக்கிறேன். சரி சுவாமி. எதுவும் மறுத்து பேசாமல் ஒரு ஓரமாய் போய் அமர்ந்து கொண்டார். அவரது மாமி சற்று தள்ளி சற்றே இறுகிய முகத்துடன் நின்றார். 1/2 மணி போனது. கிச்சா ஓடி வந்தான். மன்னிச்சுக்கோங்க மாமா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான். சரி சரி வா, பிரசாதம் பண்ணணும். இன்னைக்கு தலிகை தாமதமாகிடுமோன்னு பயந்தேன். கிச்சா வந்ததும் ஒரு ஆஸ்வாசம். திரும்பி பெரியவரை பார்த்தார். அதே இடத்தில், அதே பொறுமையுடன், முகம் சுளிப்பில்லாமல். ஏனோ தான் ஆனே போய் தீர்த்தம் கொண்டு வரலாம் என்று மனசுக்குள் ஒரு குரல். அந்த சொம்பை கொடுங்கோ. வாங்கி கொண்டார். கிச்சா சன்னதியை பார்த்துக்கோ. கதவை திறந்து படிகளில் இறங்கி தன் தலையில் தெளித்து கொண்டு சொம்பிலும் ஜலம் எடுத்துக்கொண்டார். படியேறி வந்து கதவை பூட்டினார். இந்தாங்கோ, காக்க வச்சுட்டேன் என்றார் தன்னிச்சையாய். பெரியவர் புன்முறுவலுடன் சொம்பை வாங்கி கொண்டார். கடமைதான் முக்கியம், பொறுப்பு தவறக்கூடாது எப்பவும் என்றார் அதே சிரிப்புடன். போய்விட்டார் மாமியுடன். ராகவன் தற்செயலாய் திரும்பி பார்த்தார். கோவிலில் மூலஸ்தான சுவற்றில் மேல் கம்பீரமாய் வீற்றிருந்த வானரம் அவர் பார்த்ததும் நகர்ந்து பார்வையிலிருந்து மறைந்தது.
திரும்பி சன்னதியை பார்த்தார் கண்களில் நீருடன். நீயா வந்தே ராமா? என் அசட்டுத்தனத்தை புரிய வைக்க. கிச்சாவுக்கு புரியவில்லை ஏன் மாமா இப்படி தேம்பி தேம்பி அழுகிறார் என்று. உங்களுக்காகவது புரிந்ததா? கமெண்டில் பதிவிடுங்கள். தரிசனம் தொடரும்.